வணக்கம். ஒரு மலை மேல் அமைந்த இந்த முருகன் கோவில் ஏன் மயிலம் என்று அழைக்கப்படுகிறது தெரியுமா? இங்கு முருகப்பெருமான் மயிலின் மேல் அமர்ந்ததற்கு பின்னால் இருக்கும் அதிசய கதை என்ன? வாருங்கள் பார்க்கலாம். மயிலம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். ஒரு சமயம் சூரபத்மனின் கொடுமையான ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதில் முருகப்பெருமான் உறுதியாக இருந்தார். சூரபத்மன் பலவித தந்திரங்களை சுப்பிரமணியர் மீது ஏவி அனைத்திலும் தோல்வியுற்றான். இதன் பின்னர் தன்னை வாகனமாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி அவனை தனது வாகனமாக ஏற்றுக்கொள்ள அவன் கடும் தவம் புரிய வேண்டும் என்று முருகப்பெருமான் கூறினார். சூரபத்மனும் மயில் வடிவம் பெற்று முருகனின் வாகனமாக மாற கடும் தவம் புரிந்தான். தவத்தின் பயனாக மயில் வடிவம் எடுக்கும்போது முருகனும் இந்த இடத்தில் நிரந்தரமாக தங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்ததால் இவ்விடம் மயிலமலை என்றும் மயிலம் என்றும் அழைக்கப்பட்டதாக புராண தகவல்கள் தெரிவிக்கின்றன. முருகப்பெருமானும் சூரபத்மனிடம் எதிர்காலத்தில் பாலசித்தர் என்பவர் இவ்விடம் வந்து தவம் புரிவார், அப்போது அவனது விருப்பம் நிறைவேறும் என்று அருளியதாகவும், பாலசித்தர் தவம் புரியும் வரை சூரபத்மன் மலையாக நிலை கொண்டு காத்திருந்தான் என்றும் கூறுவர். சிவகண தலைவர்களில் சங்கு கண்ணர் என்பவரும் ஒருவர். அவர் ஒரு தவறு செய்ததால் சாபம் பெற்றார். அதன்படி பூலோகத்தில் மனிதனாக பிறந்தார். இவர் மயிலம் மலைக்கு கிழக்கே பாலசித்தராக அவதாரம் எடுத்தார். சாப விமோச்சனம் பெற மயிலம் மலையில் தவம் இருந்தார். இருப்பினும் இவர் ஒரு சிவ அபராதி என்று கூறி முருகப்பெருமான் இவருக்கு காட்சி தரவில்லை. பாலசித்தரும் வள்ளி தெய்வானையின் உதவியை நாடினார். அவர்களும் பாலசித்தர் மீது கருணை கொண்டனர். பாலசித்தருக்காக முருகப்பெருமானிடம் பரிந்துரை செய்தனர். எதற்கும் செவி சாய்க்கவில்லை முருகப்பெருமான். வள்ளி தெய்வானை இருவரும் பாலசித்தரின் ஆசிரமத்துக்கு எழுந்தருளினார்கள். பின்னர் பாலசித்தரின் ஆசிரமத்திலேயே தங்கிவிட்டனர். முருகப்பெருமானும் சில காலம் காத்திருந்தார். இருவரும் பாலசித்தரின் ஆசிரமத்தை விட்டு வரவில்லை. வேடனாக வேடம் தரித்து பாலசித்தரின் ஆசிரமத்திற்கு வந்தார் முருகப்பெருமான். பாலசித்தருக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதன்பின் வாக்குவாதம் மல்யுத்தமாக மாறியது. பிறகு பாலசித்தரின் விருப்பப்படியே திருமண கோலத்தில் மலை மீது வள்ளி தெய்வானையுடன் கோவில் கொண்டார் முருகப்பெருமான். இக்கோயிலில் 11 தீர்த்தங்கள் உள்ளன. இவற்றுள் ஒன்று அக்னி தீர்த்தம். பக்தர்கள் மலையேறும்போது முதலில் அக்னி தீர்த்தத்தை கண்டதும் சுந்தர விநாயகரை தரிசிப்பது வழக்கம். தைப்பூச திருவிழாவில் பக்தர்கள் இந்த குளக்கரையிலிருந்துதான் காவடி எடுப்பார்கள். பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி என்று தோளில் சுமந்தபடி மலை மீது ஏறுவர். முருகனுக்கு திருமணம் நடந்த திருத்தலம் என்பதால் நிறைய பக்தர்கள் வேண்டுதலுக்காக இங்கு திருமணம் செய்து கொள்வது வழக்கமாக உள்ளது. பொதுவாக சித்தர்கள் சமாதியில் பக்தர்கள் வேண்டும் வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அதனால்தான் யாரிடமும் சரணடையாத முருகப்பெருமானின் வேலாயுதம் பாலசித்தரிடம் வசமானது. இப்போதும் மயிலம் கோவிலில் நடைபெறும் சஷ்டி விழாவின் போது சூரசம்ஹாரத்துக்கு புறப்படும் முருகப்பெருமான் பாலசித்தரிடமிருந்து வேலாயுதத்தை பெற்று செல்வார். இத்தலத்தில் மூலவர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் இணைந்து நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். முருகப்பெருமானின் ஒரு கையில் வேல், மற்றொரு கையில் சேவற்கொடி. தவத்திற்கு சிறந்த திசை வடக்கு. ஆதலால் இங்கு மட்டும் மயில் வடக்கு திசையை நோக்கி இருக்கும். மயிலம் கோயிலில் முருகப்பெருமான் 3 விதமான உற்சவராக அருள்பாலிக்கிறார். இவர்களில் பிரதான உற்சவர் வள்ளி தெய்வயானையுடன் உள்ள பாலசுப்பிரமணியர். பகலில் வெள்ளிக்காப்பு அணிந்தும் மாலை பூஜைக்கு பிறகு தங்கக்காப்பு அணிந்தும் அருள்பாலிக்கும் இவர் மாதாந்திர கார்த்திகை நட்சத்திரத்தன்றும் பங்குனி உத்திர பெருவிழாவிலும் வீதி உலா வருகிறார். இரண்டாவது உற்சவர் வள்ளி தெய்வானையுடன் உள்ள முத்துக்குமார சுவாமி. பரணி நட்சத்திரத்தின் போது வீதியுலா செல்வார். மாசிமக தீர்த்தவாரிக்கு புதுவை கடற்கரைக்கு சென்று 5 நாட்கள் அங்கு தங்கிவிட்டு 6வது நாள் திரும்பி வருவார். மூன்றாவது உற்சவர் 6 முகங்கள் கொண்ட சண்முகப் பெருமான். கந்த சஷ்டியின் போது 6 நாட்கள் வீதி உலா வருவது இவர்தான். முருகப்பெருமானுக்கு உகந்த மரம் நொச்சி மரம்தான். அதனால் இங்கு நொச்சி இலைகளை மாலையாக கட்டி முருகப்பெருமானுக்கு அணிவிப்பது வழக்கம். அதன் பிறகே பூமாலைகளை அணிவிக்கிறார்கள்.
இங்கு மூலவர் வீற்றிருக்கும் கருவறை மண்டபத்துக்கு வெளியே பிரம்மாண்டமான வேலும் மயிலும் உள்ளன. மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகனுக்கு திருமணமான தலம் என்பதால் இங்கு நிறைய திருமணங்கள் நடைபெறுகின்றன. முருகன் வீற்றிருக்கும் மலை